வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் ஏபிஆர். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது செகண்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட செகண்ட் பார்ட்டை லாஸ்ட் வீடியோவில் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 16வது கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. By which process the sperm released from the seminiferous tubules? Seminiferous tubules இருந்து sperm release ஆகக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே 3 டேர்ம் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மியேஷன். இந்த 3 ப்ராசஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பெர்மியேஷன். செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்லேருந்து அந்த லியூமன் ஆஃப் த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியேஷன். தென் இன்செமினேஷன். Insemination means inoculation of sperm into the female reproductive tract. During the coitus or during the mating, the male or the penis inoculate the sperm into the female reproductive tract. That process is called insemination. அப்போ இன்செமினேஷனுங்கிறது இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளான ஆன்சர் கிடையாது. அண்ட் தேர்டு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். வாட் இஸ் மீன் பை ஸ்பெர்மட்டோஜெனசிஸ்? A conversion of or formation of spermatozoa from the spermatogonia. ஸ்பெர்மட்டோகோனியாவிலிருந்து ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகக்கூடிய என்டையர் ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்லும்னா ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். அண்ட் வாட் இஸ் மீன் பை ஸ்பெர்மியோஜெனசிஸ்? நோட் பண்ணிக்கோங்க, இது இந்த இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்கலாம். ஸ்பெர்மியோஜெனசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா ஃப்ரம் த ஸ்பெர்மட்டிட்ஸ். ஏற்கனவே இந்த டயக்ராம்ஸ் பேஜ் நம்பர் 16 சொல்லியிருக்கிறேன். ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்து ஒரு ஹப்ளாய்டு செல், அந்த ஹப்ளாய்டு செல் வந்து இன்னொரு ஹப்ளாய்டு மொட்டைல் செல்லாக மாறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஸ்பெர்மியேஷன். ஸ்பெர்மியேஷன் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம், ஸ்பெர்மட்டோசோவா ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் த லியூமன் ஆஃப் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ், செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் ரிலீஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மியேஷன். திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். So you have to understand 3 important process: spermatogenesis, spermiogenesis and spermiation. Next question, question number 16. Okay, which of the following is false recording the male reproductive system? Male reproductive system பற்றி எது false, எது தவறான கருத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Haploid sperms are haploid in nature. ஸ்பெர்ம்ஸ் ஹப்ளாய்டா டிப்ளாய்டா? கண்டிப்பாக ஹப்ளாய்டு தான். அப்போ இந்த ஆன்சர் மேபி இந்த சென்டென்ஸு கரெக்டு. பட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ரெக்கார்டிங் த மேல். கீழே இருக்கிற சென்டென்ஸில் எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது எதெல்லாம் ரைட்டான சென்டென்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்பெர்ம்ஸ் ஆர் ஹப்ளாய்டு கரெக்டான சென்டென்ஸா, அதை டிக் பண்ணிக்கோங்க. இட் இன்க்ளூட்ஸ் டெஸ்டிஸ். இட் இன்க்ளூட்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. இட் இன்க்ளூட்ஸ் டெஸ்டிஸ், அக்சசரி டக்ட் அண்டு கிளாண்ட்ஸ் அண்டு ஓவிடக்ட். இந்த வேர்டை நல்லா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிஸ் இருக்கிறாங்க மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில், அக்சசரி டக்ட்ஸு, அக்சசரி கிளாண்ட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்டு ஓவிடக்ட். இந்த வேர்டை நல்லா பார்த்துங்க. ஓவிடக்ட் அப்படிங்கிறது ஃபிமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஒரு பார்ட். அதனால் இது ராங். அப்போ இந்த இடத்துல இன்ட்டு போட்டு ராங்னு போட்டுக்கோங்க. அடுத்து சென்டென்ஸ் சி, த ஸ்க்ரோட்டம் கீப்ஸ் த டெஸ்டிஸ் வார்மர் thus helping it to promote the sperm formation. ஆக்சுவலாக ஸ்க்ரோட்டல் சாக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, அவுட் சைட் ஆஃப் த அப்டாமினல் கேவிட்டியில் இருப்பாங்க. இதோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட் த regulate the temperature. எவ்வளோ டெம்பரேச்சர்? -2 to 3 degrees Celsius lower than the normal body temperature. நார்மல் பாடி டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது அதுலேருந்து 2லேருந்து 3 டிகிரி செல்சியஸ் லோவராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the effective spermatogenesis happens during the low temperature.
ஆர் லோவர் தென் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். நார்மல் பாடி டெம்பரேச்சரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவான டெம்பரேச்சரில் தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் இருக்கும். அதனால இந்த சி சென்டென்ஸு கரெக்டு தான். டி பாருங்க, the Cetroli cells are found in the seminiferous tubules and provide the nourishment or a nutrition to the germ cells. ஆக்சுவலாக செமினிஃபரஸ் டியூபிள்ஸில் ஏற்கனவே பார்த்துக்கோம், ஜெர்மினல் எபித்தீலியல் செல்ஸ், செட்ரோலை செல்ஸ் அண்ட் இன்டஸ்டிடியல் செல்ஸ் ஆர் லீட்டிக் செல்ஸ். இன்டஸ்டிடியல் செல்ஸ், லீட்டிக் செல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இட் செக்ரீட்ஸ் அ ஆண்ட்ரோஜன். அப்போ செட்ரோலை செல்ஸோட வேலை என்னென்னா நரிஷ்மெண்ட் டு த ஸ்பெர்ம். ஸோ இந்த சென்டென்ஸும் கரெக்ட். இங்கே டிக்கு போட்டுக்குங்க, இங்கே டிக்கு போட்டுக்குங்க. சென்டென்ஸ் பி ராங். அப்போ இது தப்பாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாலோயிங் ஃபால்ஸ் ரெக்கார்டிங் த மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் தப்பான சென்டென்ஸ், அதனால் அது சரியான பதில். ஓகே, பேஜ் நம்பர் 14 and 15 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statement regarding the female reproductive system is or correct? female reproductive system பற்றி சரியான பதிலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? and see பாருங்க, myometrium undergoes strong contraction at the time of delivery of the baby. இது சரியான பதிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பதில் தான். யுடிரஸில் மொத்தம் 3 லேயர் இருப்பாங்க, பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்டு எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியத்தோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகும். மயோமெட்ரியத்தோட வேலை, இட் காசஸ் த ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன் அட் த டைம் ஆஃப் டெலிவரி ஆஃப் பேபி. அப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட், டிக் போட்டுக்கலாம். அண்ட் ஓவரி இஸ் செகண்டரி female sex organ which produce the female gametes and steroid hormones. So sentence correct தான் பாருங்க. ovary is the secondary female sex organ. Actually இந்த sentence பாருங்க, which produce the female gamete and steroid hormone. female gamete produce பண்றது ovary தான், and estrogen and progesterone also secreted by the ovary. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the wrong sentence. secondary female sex organ. It is a wrong. ovary is the primary sexual organ in female. female primary sexual organ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ovary. அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பு. நமக்கு கரெக்டான சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கரெக்ட், செகண்ட் சென்டென்ஸ் தப்பு. தேர்டு, ovarian stroma is divided into 2 zones, namely inner cortex and outer medulla. அப்படியே கொஞ்சம் பாருங்க, அவுட்டர் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் மெடுலான்னு வரணும். சரிங்களா? கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈஸியாக தப்பு பண்ணிடுவோம். அதனால் ஓவரியன் ஸ்ட்ரோமாங்கிறது 2 ஜோனு தான். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்டர் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் மெடுலா. ஸோ திஸ் சென்டென்ஸ் ஆல்சோ ராங். ஸோ புட்ட இன்டு மார்க், தப்பு. அண்ட் infundibulum possesses a finger-like projection which helps in the collection of ovum after the release of the secondary oocyte. செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்ஃபண்டிபுலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது எக்கர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் சென்டென்ஸ் ஆல்சோ கரெக்ட். ஃபெல்லோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ், எ ஃபங்க்ஷனல் மெமரி கிளாண்ட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் த மேமல்ஸ் இன்க்ளூடிங் மேல் அண்டு ஃபீமேல். ஆக்சுவலாக மேமல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மெமரின் கிளாண்ட் இருக்கும். இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். இன்க்ளூடிங் மேல் அண்டு ஃபீமேல், மேல்லையும் இருக்கும் ஃபீமேல்லையும் இருக்கும், கரெக்டு தான். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபங்க்ஷனல் மேமரின் கிளாண்ட். திஸ் இஸ் அ வேர்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப தெளிவாக பார்க்கணும். ஃபங்க்ஷனல் மேமரின் கிளாண்ட். ஆக்சுவலாக நம்ம மேல் ஃபீமேல் ரெண்டுலேயுமே மெமரின் கிளாண்ட் இருக்கிறாங்க. பட் ஃபீமேல்ஸில் ஃபங்க்ஷனல், இன்கேஸ் ஆஃப் மேல் இட் இஸ் அ நான் ஃபங்க்ஷனல் ஆர் ருடிமெண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த female reproductive system is or correct? About sentence number 1 and 4 are the correct. See here, a gonadotrophin hormone X act on the interstitial cells. ஒரு gonadotrophin hormone எது மேலே ஆக்ட், interstitial cells அல்லது lytic cells மேலே ஆக்ட் பண்ணுறாங்க. and stimulate the synthesis and secretion of Y. Identify the X and Y from the given option. எக்ஸுங்கிற ஹார்மோன் வந்து கொனடோட்ரோஃபின் ஹார்மோன், அவங்க சிந்தசிஸ் ஆகி
இண்டஸ்ட்ரியல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன். சரிங்களா? ரெண்டு ஹார்மோன். ஃபஸ்ட்டு கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் செக்ரீட்டட் பை த ஹைப்போதலாமஸ். This gonadotropin releasing hormone stimulate the anterior part of the pituitary. Anterior part of the pituitary secretes 6 trophic hormones. What are the hormones? Growth hormone, adrenocorticotrophic hormone, thyroid stimulating hormone, follicle stimulating hormone, luteinizing hormone and luteotrophic hormone. These are the 6 hormones. Okay. இப்படி பாருங்க, இங்க பாருங்க, luteinizing hormone acts on the Leydig cells and secretes androgen and stimulate the spermatogenesis process. இங்க பாருங்க, luteinizing hormone, Y ஹார்மோன் யாருன்னா ஆண்ட்ரோஜன், மேல் ஸ்பெசிபிக் ஹார்மோன். ஆண்ட்ரோஜனை சிந்தசிஸ் பண்ணுறது யாருன்னா லீட்டிக் செல்ஸ் தான். அப்போ நீங்கள் இந்த லீட்டிக் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் செல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு எக்ஸ் ஒய்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பேஜ் நம்பர் 19 ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட். ஓகே, ஃபெர்டிலைசேஷன் கேன் ஒன்லி அக்கர்ஸ் இஃப் கொடுத்துருக்குறாங்க. ஃபெர்டிலைசேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சி, ஸ்பெர்ம் ரீச்சஸ் டு த ஆம்புலரி isthmic ஜங்ஷன் பிஃபோர் த ஓவம். ஓவம் வர்றதுக்கு முன்னால் ஸ்பெர்ம் உள்ளார போணுச்சுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. சரிங்களா? ரெண்டுமே எக் அண்ட் ஸ்பெர்ம் எக்ஸாக்டாக கரெக்ட் டயத்தில் போனால் தான் பாசிபிலிட்டிஸ் 100% பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்பெர்ம் உள்ளார போய் 72 hours உள்ளார லைவாக இருப்பாங்க. இருந்தாலும் ரெண்டும் ஒரே டயத்தில் இருந்துச்சுன்னா இட் இஸ் பெட்டர். அண்ட் ஓவம் ரீச்சஸ் டு த ஆம்புலரி isthmic junction பிஃபோர் த ஸ்பெர்ம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பெர்ம் வந்து ஆம்புலர் ரீஜனுக்கு போகிறாங்க. எதுக்கு முன்னால்? பிஃபோர் த ஓவம், ஓவத்துக்கு முன்னால் போயிடுறாங்க. அண்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க? ஓவம் ரீச்சஸ் டு த ஆம்புலரி isthmic junction பிஃபோர் த ஸ்பெர்ம், ஸ்பெர்முக்கு முன்னால் போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு த யுடிரஸ் அண்ட் த ஓவம் டு த ஃபெல்லோபியன் டியூப் சைமல்டேனியஸ்லி. இந்த வேர்டு நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியுது. எந்த இடத்துல தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுடிரஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யுடிரஸில் நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. பிகாஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் ஒன்லி இன் த ஆம்புலரி ரீஜன் ஆஃப் த ஃபெல்லோபியன் டியூப். அப்போ இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஒரே நேரத்தில் சந்திச்சுட்டாங்க. ஆனால் எங்கே சந்திச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுடிரஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து இட் இஸ் அ சைட் ஃபார் இம்ப்ளான்டேஷன். ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் the cleavage will takes place and it will be produced as a blastocyst. This blastocyst stage implanted on the uterus of the female reproductive system. So this is also wrong, and sperm and ovum are transported simultaneously to the ampullary isthmic junction. So this is a correct answer. Page number 23 refer பண்ணிக்கங்க. Next question. Okay, which of the following is the first change that occurs to the zygote after the fertilization? Fertilization முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஸ்டேஜ் இம்மிடியேட்டா ஃபார்ம் ஆகும் அப்படின்னா this zygote, it divides to form a hollow ball of cells called blastocyst. blastocyst கிடைக்குமா அப்படின்னு மித்தமுள்ள சென்டென்ஸை படிச்சுட்டு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, இட் பிகின்ஸ் டு செக்ரீட்ஸ் த ஹார்மோன். ஜைகோட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஹார்மோனையும் செக்ரீட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இது ராங்கான ஆன்சர். இட் கான்ட்ராக்ட் த என்டோமெட்ரியல் வால் ஆஃப் த யுடிரஸ் அண்ட் பிகம் பரீட் இன்சைட் இட். என்ன பண்ணுறாங்க? எண்டோமெட்ரியத்தை கான்டாக்ட் பண்ணி உள்ளார போய் பரீட் பண்ணுறாங்களா? பரீட் அப்படிங்கிறது மேபி இந்த பிளாஸ்டோசிஸ் நடந்ததுக்கு அப்புறம் வேணால் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ இந்த சீக்வென்ஷியல் ஈவெண்ட்டில் இது ஃபஸ்ட் இருக்கிறனால இதை நம்ம வந்து ராங் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இனிஷியேட் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசென்டா. பிளாசென்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ். இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளாசென்டேஷன் நடக்கும். அப்போ ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். டிவைட்ஸ் டு ஃபார்ம் அ ஹாலோ பால் ஆஃப் செல்ஸ் கால்டு பிளாஸ்டோசிஸ்ட். Next question. Okay, 22. Fetal ejection reflex in the human female is induced by. The fetal ejection reflex அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை டெலிவரி ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ்.
இது எப்போ நடக்கும்? யார் இனிஷியேட் பண்ணுறாங்க? பிளாசண்டா ஒன்லி, fully developed fetus, release of oxytocin from the pituitary gland, release of full developed corpus luteum. ஆக்சுவலாக இந்த ஃபீட்டல் எஜெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த ஃபேக்டர் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும், அதுக்கப்புறம் தான் கான்ட்ராக்ஷன் நடக்கும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இன் த ஹியூமன் ஃபிமேல் இஸ் இன்டியூஸ்டு பை. இந்த எஜெக்ஷன் ஃபேக்டரை யார் இன்டியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் கேன் இன்டியூஸ் த ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? பிளாசண்டா மற்றது ராங் ஆன்சர். கைண்ட்லி ரெஃபர் த பேஜ் நம்பர் 26. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. Study the statement given below and answer the question. A vigorous contraction of the X at the end of the Y causes the expulsion of the fetus. Contraction வந்து Xன்னு கொடுத்துருக்குறாங்க, அண்டு Y வந்து என்ன பண்ணோம்னா இட் காசஸ் அ எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த ஃபீட்டஸ். ஃபீட்டஸை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க, அந்த ப்ராசஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஓகே, ஐடென்டிஃபை த எக்ஸ் அண்டு ஒய். வெஜைனா பாட்டுங்கிறது கான்ட்ராக்ஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து எக்கும் ஸ்பெர்மும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதனால் இது தப்பு. அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்டரஸ் அண்ட் த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி. ப்ரெக்னென்சியோட எண்டில் ப்ரெக்னென்சி முடிச்சுட்டாங்க அப்படின்னா குழந்தை ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ஃபீட்டல் எஜெக்ஷன் ஃபேக்டர் ரிலீஸ் ஆகும், ஆக்சிடோசின் செக்ரீட் ஆவாங்க. அந்த ஆக்சிடோசின் என்ன பண்ணோம்னா இட் காசஸ் அ சிவியர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் யூட்டிரஸ். இது மேபி கரெக்டான ஆன்சராக இருக்கலாம். யூ ஹாவ் டு ஸ்டடி ரிமைனிங் 2 ஆப்ஷன்ஸ். பிளாசண்டா அண்டு இம்ப்ளான்டேஷன். இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸுக்கும் அந்த கான்ட்ராக்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து ஓவுலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் அக்கர்ஸ் பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால் ACD ஆல் த 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B, contraction of uterus at the end of the pregnancy. So kindly refer the page number 26 on your board book. Okay, next mammalian egg is. mammalian எக்குங்கிறது என்ன டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீசோலெசித்தல் அண்டு நான் கிளிடோயிக், மைக்ரோலெசித்தல், கிளிடோயிக், ஏலெசித்தல், நான் கிளிடோயிக், ஏலெசித்தல், கிளிடோயிக். ஃபர்ஸ்ட் கிளிடோயிக்கா நான் கிளிடோயிக்கான்னு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் மீன் பை கிளிடோயிக், வாட் இஸ் மீன் பை நான் கிளிடோயிக்? கிளிடோயிக் மீன்ஸ் த எக் கவர்டு வித் ஷெல். எக்கை சுற்றி ஏதாவது ஷெல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா கிளிடோயிக் எக். ஹியூமன் எக், that type of covering absent in human egg. ஹியூமன் எக்கில் என்ன கிடையாதுன்னா அந்த எக் ஷெல் அப்படிங்கிற ஒரு கவரிங் கிடையாது. இட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஃபார் பேர்ட்ஸ் அண்டு ரெப்டைல்ஸ் எக். அப்போ நமக்கு நான் கிளிடோயிக். அப்போ இது ரெண்டு தான் நான் கிளிடோயிக் இருக்குது, இது ரெண்டும் கிளிடோயிக்னு இருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பியும் டியும் ஒமிட் பண்ணிடுறோம். அடுத்து ஏ அண்டு சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீசோலெசித்தல் அண்டு ஏலெசித்தல். What is meant by mesolecital? What is meant by microlecital? What is meant by macrolecital? Macrolecital means that type of egg contains more amount of yolk substance. Yolk substance நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா macrolecital அப்படின்னு சொல்லுவோம். Most of the cleidoic eggs are macrolecital egg. ஏன்னா அதோட டெவலப்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யோக் சப்ஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். There is no placental connection. Placental connection இருக்காது. அதனால நம்ம எக்கு மேக்ரோலெசித்தல் கிடையாது. இப்போ மைக்ரோலெசித்தலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோலெசித்தல் that type of egg contains a small amount of yolk substance. In case of human being there is no yolk substance. ஹியூமன் எக்கில் வந்து என்ன கிடையாதுன்னா யோக் சப்ஸ்டன்ஸே கிடையாது. அதனால் நம்ம என்ன டைப் அப்படின்னா ஏலெசித்தல். ஏலெசித்தல் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் யோக் சப்ஸ்டன்ஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், ஏலெசித்தல் அண்டு நான் கிளிடோயிக் egg. Kindly refer the page number 20 for this question. Next, glassum. முதல்ல glassumனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a special type of milk secreted during the early part of the lactation. குழந்தை பிறந்து ஒரு 1 week வரைக்கும் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு மில்க்குக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா glassum அப்படின்னு சொல்லுவோம். It contains நிறைய என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IgE antibodies, IgA antibodies,
IgD ஆன்டிபாடிஸ், IgM ஆன்டிபாடிஸ். ஆக்சுவலாக அதை நம்ம மெமரைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான் IgA ஆன்டிபாடிஸ். விட்டமின் ஏ அண்டு IgA ரெண்டையுமே ஏஎன் ஞாபகம் வச்சு. விட்டமின் ஏ ஆல்சோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் கிளாஸ்ட்ரம் அண்டு IgA ஆன்டிபாடிஸ் ஆல்சோ ரிச் இன் கிளாஸ்ட்ரம். சரிங்களா? சரி, இதில் இன்னொரு கொஸ்டின் கூட நான் சொல்லிடுறேன். இதுலேயே த ஆன்டிபாடி கேன் கிராஸ் த பிளாசண்டா. எந்த ஆன்டிபாடி பிளாசண்டாவை கிராஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோகுளோபுலின் காமா, IgG. எழுதிக்கிறீங்க தனியாக வேணா நோட்டில். இம்யூனோகுளோபுலின் காமா is an antibody can able to cross the placenta because of smaller in size. ரொம்ப smaller in size இருக்கும். பிறக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்டிபாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா IgG பிகாஸ் ஆஃப் அதுதான் என்ன பண்ணும், பிளாசண்டாவை கிராஸ் பண்ணி வருவாங்க. அலர்ஜியில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி அப்படிங்கிறது IgE அப்படிங்கிறது அலர்ஜியில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி. அண்ட் IgM லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி, இருக்கக்கூடிய ஆன்டிபாடியில் லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி எதுனா IgM. ஓகே, ரெஃபர் த பேஜ் நம்பர் 27. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் மெச்சூர்டு ஸ்போம். மெச்சூர்டு ஸ்போம் ஃபார்ம் ஆகிறதுல எது கரெக்டான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்பெர்மட்டோகோனியம், ஃபர்ஸ்ட் அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 18. ஸ்பெர்மட்டோகோனியம், ஸ்பெர்மட்டோகோனியத்தில் இருந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் தான் வரும், அதுக்கப்புறம் தான் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். அப்போ இந்த ஒரு ஆன்சர் தப்பு. ஸ்பெர்மட்டோகோனியம் டு ஸ்பெர்மட்டிட்ஸ், ஸ்பெர்மட்டோகோனியத்திலிருந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், அப்புறம் தான் யார் வருவாங்கன்னா ஸ்பெர்மட்டிட்ஸ் வருவாங்க. அதனால் இதுவும் ராங் ஆன்சர். இது ஸ்பெர்மட்டிட்ஸ், எடுத்தவொடனே ஸ்பெர்மட்டிட்ஸ் வந்திருக்கு, அதனால் இதுவும் ராங் ஆன்சர். அதனால் இது கரெக்ட் ஆன்சர்னு எடுத்தவொடனே சொல்லிடலாம். என்னென்னா ஸ்பெர்மட்டோகோனியம், பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ், ஸ்பெர்மட்டிட்ஸ் அண்டு ஸ்போம்ஸ். இதில் எது ஹாப்ளாய்டு எது டிப்ளாய்டுன்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படிங்கிறது தான் ஹாப்ளாய்டு நேச்சர். இந்த ஸ்பெர்மட்டோகோனியம் அண்டு பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படிங்கிறது டிப்ளாய்டு நேச்சரில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் செல்ஸ் இன்வால்வ் இன் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ரெப்ரசன்ட் த ஹாப்ளாய்டு செல்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் செல்ஸ் இன்வால்வ் இன் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்? ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இன்வால்வ் ஆகணும், அவங்க வந்து என்னென்னா ஹப்ளாய்டு செல்ஸாக இருக்கணும். சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். ஸ்பெர்மட்டோகோனியம் அப்படிங்கிறதும் டிப்ளாய்டு இன் நேச்சர். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹப்ளாய்டு செல்ஸ் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஆல்சோ ஏன் டிப்ளாய்டு செல், இவங்களும் டிப்ளாய்டு செல். சரிங்களா? அப்போ யார் முதன்னு ஒரு ஹப்ளாய்டு செல்ஸு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். See the picture, secondary spermatocytes. அப்போ ஸ்பெர்மட்டோகோனியம்ங்கிறது டிப்ளாய்டு, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஆல்சோ டிப்ளாய்டு இன் நேச்சர். இவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க. செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அவங்க தான் முதன்னு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் ஹப்ளாய்டு செல்ஸில் ஸ்பெர்மட்டிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஸ்பெர்மட்டோஜெனிசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு செல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். செலக்ட் த கரெக்ட் மேட்ச் ஆஃப் த டேர்ம்ஸ் given in column 1 with their definition given the column 2. இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டெஃபினேஷனையும் அந்த டேர்மையும் மேட்ச் பண்ணணும். சரிங்களா? பார்ச்சுரேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? பார்ச்சுரேஷன் நத்திங் பட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சைல்ட் பர்த். அப்போ ஏக்கு நேர 3. தென் நெக்ஸ்ட் ஓவுலேஷன். ஓவுலேஷன் மீன்ஸ் ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த கிராஃபியன் ஃபாலிக்கல். இது எந்த ஸ்டேஜில் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி oocyte, ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த கிராஃபியன் ஃபாலிக்கல். தென் கெஸ்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பிட்வீன் த ப்ரெக்னன்சி. ப்ரெக்னன்சிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டியூரேஷனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது அட்டாச்மெண்ட் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட் அண்ட் த எண்டோமெட்ரியம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் A3, B1, C4, D2. பேஜ் நம்பர் 24 and 25. You have to refer for this question. Next, last question of this session. Again, match the following. Match the following வந்து உனக்கு அதிகமாக கேட்கலாம். நிறையா கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் தரவாக பார்த்துக்கோங்க. காலம் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஈவெண்ட். காலம் 2ல் அதோட டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபெர்டிலைசேஷன், வாட் இஸ் மீன் பை ஃபெர்டிலைசேஷன்? எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் அக்கர்ஸ் இன் த ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன். அப்போ ஃபெர்டிலைசேஷன் ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் A3.
கிளிவேஜுங்கிறது என்னப்பா? டைப் ஆஃப் மைட்டாட்டிக் டிவிஷன். ஜைகோட்டில் நடக்கக்கூடிய மைட்டாட்டிக் டிவிஷனுக்கு என்ன சொல்லுவோம்னா கிளிவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தென் சி மொருலா. சி எம்ப்ரியோ வித் 8 to 16 பிளாஸ்டோம் இயர். மொருலாங்கிறது அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோம், மொருலாங்கிறது பிளாஸ்டோலா மாறும், அடுத்து பிளாஸ்டோசிஸ்டா மாதிரி எங்கே வந்தோம்னா இம்ப்ளான்டேஷனுக்கு எங்கே வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியத்துக்கு வந்துருவாங்க. லாஸ்ட் பிளாஸ்டோசிஸ்ட் எம்படிங் ஆஃப் த பிளாஸ்டோசிஸ்ட் இன் த எண்டோமெட்ரியம். ஸோ A3, B1, C4, D2. That's all. Today class is over and remaining questions we will discuss part 3. இன்னொரு 5 questions அல்லது இன்னொரு 10 questions டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ.